ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி வீட்டில் பட்டர் பீன்ஸில் பிரியாணி வச்சேன். அதைத்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னோடய மெத்தடை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எண்ணெய் காய வச்சுட்டு அதில் வந்து பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது போட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நான் வந்து இடிகளில் இடித்து சேர்த்துக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் உரித்து வச்ச பட்டர் பீன்ஸ் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணி பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான குழம்பு மிளகா பொடி போட்டுக்கிட்டேன். நான் பிரியாணி பொடி போட மாட்டேன், இதுதான் போடுவேன். என்றைக்காவது ஒரு நாள் பிரியாணி பொடி போடுவேன். குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டேன். தண்ணி வந்து உங்களுக்கு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்படி தான் பண்ணேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கடைசியாக நான் மல்லிச்செடி போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டர் பீன்ஸுக்கு காம்பினேஷனாக நான் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்பவே நல்லா வந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.